ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். Pannungga சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். Hai kawan-kawan, apa khabar semua? Selamat sejahtera. Welcome to my channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொரக்காய் சமைக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் மட்டும்தான் இன்னும் கட் பண்ணலை. இது என்ன சொரக்காய்னா என்னான்ட்டு மோஸ்ட்லி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் காலமாக அப்படி தான் இருந்துச்சு. சொரக்காய்னா பூசணிக்காய் நினச்சிக்குவேன், பூசணிக்காய்னா பரங்கைக்காய் நினச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை காட்டிட்டு அப்புறம் வேணால் சமைக்கலாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் நம்ம கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் நான் சமைக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இதை இந்த மாதிரி சமைச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மேலும் இந்த சொரக்காய் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். டயட்டில் உள்ளவங்க, அப்புறம் அதாவது இனிப்பு நீர், அப்புறம் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் கிட்னி ப்ராப்ளமில் உள்ளவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள உப்பு சக்தை இது வெளியேற்றிடும். அவ்வளோ வல்லமையான ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இது. சொரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ உப்பு இருந்தாலும் நம்ம பாடியில் அந்த உப்பை எடுத்துரும். அந்த உப்பை எடுக்கிறதுனால தான் அதில் சொரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். கிட்னி ஃபெயிலியரில் உள்ளவங்க ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 3 வேளையும் எடுத்தால் இது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எனவே இது வியாதியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளாம் எல்லோரும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமையலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சோயா தோஃபு 1 நான் எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிஷ் கேக், அப்புறம் சிக்கன் பால்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனா கூட வெறும் சிக்கன் இறைச்சி மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் அருமையாக இருக்கும். அடுத்ததாக சிறிய மிளகாய், இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்காக ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பூண்டு, அடுத்ததாக வெங்காயம், அடுத்ததாக கொஞ்சமாக கேரட் அந்த ஒரு கலர்ஃபுல்காக, அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டேபிள் ஸ்பூன் சாஸ் தீராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாஸ் தீராமையும் இதோடு சேர்த்து நான் ஒன்றா கலந்து நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காய்ந்ததும் இஞ்சி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலுக்கு இந்த இஞ்சி பூண்டோட வாசம் மெயினாக இருக்கும். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக வந்ததும் வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து சோயா தோஃபு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோயா தோஃபு பொரிச்ச தோஃபுங்கிறதுனால நான் லேட்டாக போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே பொரிக்காத தோஃபு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் போட்டுக்கணும். இதோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சொரக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மிக்ஸ் பண்ணும் பொழுதே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக சிக்கன் ஸ்டவ், அதாவது சிக்கோ பஸ்ஸை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சைனீஸ் சமையலோட ஃப்ளேவர் கொடுக்கும். அரைவாசி வெந்ததும் நான் இந்த உரப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு நீர் உங்களுக்கு உள்ளவங்க காலையில் இந்த சொரக்காய் ஜூஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இனிப்பு கண்ட்ரோலில் இருக்கும். அதே போல் தான் ப்ரெஷர் உள்ளவங்க கூட இதை அரைச்சி பச்சையோடு அந்த ஜூஸை குடித்தாங்கன்னா ப்ரெஷர் இறங்கும். கிட்னி ஃபெயிலியர்காரங்க உடம்புல ஓவராக உப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது தினமும் 3 வேளை கூட இதை சமைச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி வச்ச சாஸ் தீராம் சோள மாவு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓவராக இதை வேக வைக்க மாட்டேன். இது பச்சையோடையே சாப்பிடும் பொழுது இது ஆஃப் குக் வேக வச்சு சாப்பிட்டாலே போதும். சோள மாவு எல்லாத்தையுமே ஊற்றிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சமாக திக்னஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இது சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் ப்ளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சுவேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இனிப்பான சுவையில் இருக்கும்.
சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி உண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு சுவையில் இருக்கும். Kawan-kawan suka tak masakan ini? Kalau suka, cuba di rumah anda. Kalau suka video aku, subscribe my channel ya. Support aku. Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் சமைச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சமையல் இயல்பான முறையில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ஹெல்த்தான ஒரு சமையல். உங்களுக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி ஒரு சுவையில் இருக்கும். சிம்பிள் அண்ட் யம்மி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.